ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருமை மனைவி. எல்லாரும் ஹிஜ்ரத் போறாங்க. போகக்கூடிய நேரம் பயந்து போறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற அந்த வாலிபர் ஹிஜ்ரத் போறார். வாளை ஏந்தி கொண்டு குறைஷி காபிர்கள் எல்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய சபைக்கு போய், எவனுக்கு எப்படி வார்த்தை, எவனுக்கு தந்த தாய் புள்ளே இழக்க வேண்டும் என்ற ஆசையோ, யாருக்கு தண்ட மனைவி விதவையாக வேண்டும் என்று வந்த ஆசையோ, ஏழுமெண்டா என்ன தடுத்து பாரு. பொத்தனும் தடுக்கல்ல. எப்படியான வீரர் சகோதரர்களே. எதில் சொன்னேன் மனைவிமாருடைய பேரை? ஏன் மனைவிமார பேரை சொன்னேன்? நபியுடைய. உமர் ரலியல்லாஹு அன்ஹு யோசிச்சாங்க, நபியுடைய மனைவிமார் பரிசுத்தமான பெண்கள். எல்லாரும் வந்து பேசுறாங்க, எல்லார உள்ளத்திலையும் நல்லெண்ணம் இருக்காது. மறைத்து வைத்தால் நல்லம் இவர்களை, திரையை போட்டால் நல்லம் இவர்களுக்கு நினைக்கிறார். அல்லாஹ் ஆயத்தை இறக்குகிறான், யா அய்யுஹன் நபி, நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குல் லி அஸ்வாஜிக, உங்களோட மனைவிமாருக்கு சொல்லுங்க, வபனாதிக, அவங்களுக்கு மட்டுமில்ல உங்களோட பெண் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, வனிசாயில் முஃமினீன், எல்லா முஃமின்களுக்கும், எல்லா முஃமின் பெண்களுக்கும் சொல்லுங்க, யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன, முகத்தை மூட சொல்லுங்க. விஷயம் முடிஞ்சு. நினைத்தார் ஆயத்து இறங்குது. வாலிபர், 5000 பள்ளி கட்டின வாலிபர், குர்ஆன் ஆயத்தை இறக்கி காட்டிய வாலிபர். சகோதரர்களே, 10.5 வருடத்தில் 22 லட்சம் சதுர மைல் கிலோமீட்டர் இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக வெற்றி கொண்ட வாலிபர். இதுதான் வாலிபர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய வாலிபர்கள் இவர்கள் தான். அந்த வாலிபர்கள் வேண்டும் இன்றைக்கு இஸ்லாத்தை பாதுகாக்கிறதுக்கு.